பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று ஏடு தூக்கி பள்ளி பயிலும் மாணவன் நாளை நாடு காக்கும் தலைவனாகிறான். அப்படி இன்று இளைஞர்கள் திசை காட்டும் கருவியா அல்லது திசை மாறிய பறவையா? கடல் தாண்டும் பறவைகளுக்கெல்லாம் வழியில் மரங்கள் ஏதும் கிடையாது, ஆனாலும் அவைகள் கண்டங்கள் தாண்டுகின்றன. அதற்கு தான் பாரதி கூறுகிறார், எவனையும் வெற்று காகிதமாக எண்ணாதே, அவனும் ஒரு நாள் பட்டமாய் பறப்பான், நீயும் அவனை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் என்று. ஏன் இளைஞர்களின் சக்தி இந்தியாவின் சக்தி? ஏன் இந்த சமுதாயம் இளைஞர்களை தேடுகிறது? இளமை என்பது மை நிறைந்த பேனா, ஆனால் அதற்கு எழுத தெரியாது. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, ஆனால் அதில் மை இல்லை. அதனால்தான் இந்த மை நிறைந்த பேனாவிற்கு எழுத தெரிந்தால் இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் என்பதால் தான் இந்த சமுதாயம் இளைஞர்களை தேடுகிறது. அதனால்தான் இளைஞர்களின் சக்தி இந்தியாவின் சக்தி என்று கூறுகிறேன். அப்படி என்றால் முதுமையால் முடியாதா? முதுமையின் சக்தி இந்தியாவின் சக்தி இல்லையா என்று கேட்டால் அப்படி இல்லை. அப்படி என்றால் என் தாத்தன் வள்ளுவன், கம்பன், முண்டாசு கவி பாரதி என சுதந்திரம் எனும் காற்றை தமிழாக்கி என் தமிழ் நெஞ்சங்களுக்கு ஊட்டி ஊக்குவித்து பெற்றதுதானே இந்த சுதந்திரம். அதனால் தான் நான் குறிப்பிட்டிருந்தேன், முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, ஆனால் அதில் மையில்லை என்று. அன்று நம்மிடம் வேற்றுமை இருந்தது, ஒற்றுமை இல்லை. மனம் இருந்தது, பணம் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, சமத்துவம் இல்லை. அதனால்தான் இன்று நாம் வாங்கிய சுதந்திரம் வங்கக்கடல் முழுவதும் பரவி கிடக்கிறது என்றால் இளைஞர்களின் சக்தி இந்தியாவின் சக்தி தானே. புரட்சி வேண்டும், புரட்சி வேண்டும், புரட்சி வேண்டுமடா. புரட்சி என்ற சொல்லின் பொருளிலும் புரட்சி வேண்டுமடா. வாழ்க்கையை இருவிதமாக வாழலாம். வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு விதம், வாழ்க்கையை எப்படியோ வாழலாம் என்று ஒரு விதம். அப்படித்தான் இன்றைய இளைஞர்களும் இப்படித்தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்கிறார்கள். நான் சொல்வது போல புரட்சி வேண்டும், புரட்சி வேண்டும், புரட்சி வேண்டுமடா. புரட்சி என்ற சொல்லின் பொருளிலும் புரட்சி வேண்டுமடா என்பதற்கு உதாரணம் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா செய்த புரட்சி தான் இளைஞர்களுக்கான மாபெரும் புரட்சி. அவர் செயற்கைக்கோளில் மட்டும் சாதனை புரியவில்லை, ஊனமுற்றோர்களின் செயற்கை காலிலும் சாதனை புரிந்திருக்கிறார். செயற்கைக்கோளில் பயன்படுத்தப்படும் கருவி ஊனமுற்றோர்களின் செயற்கை காலில் பயன்படுத்தினார். அவர்களின் காலின் எடையை குறைக்கலாம் என்று தெரிந்தவுடன் அப்துல் கலாம் ஐயா அந்த திட்டத்தில் இறங்கினார். அதை முடித்தும் காட்டினார். அன்று செயற்கைக்கோளை கொளுத்தும் நாளன்று ஒரு குழந்தை அந்த செயற்கைக்கோளை பொருத்திவிட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தது. மற்றொரு குழந்தை மிதிவண்டி மிதிக்க ஆரம்பித்தது. அதில் ஒரு குழந்தை எழுந்து ஓட ஆரம்பித்தது. அந்த குழந்தை கூறுகிறது, என்னால் இதைவிடவும் வேகமாக ஓட முடியும் என்று. ஓடி முடித்த பிறகு என்னால் இதைவிடவும் வேகமாக ஓட முடியும் என்கிறது. அதை பார்த்த அப்துல் கலாம் ஐயா, இந்த ஓட்டம் இந்தியாவின் ஓட்டம் என்று கண்ணீர் மல்க சொல்கிறார். ஒரு பயங்கர புயல் காற்று வீசுகிறது. அந்த இடத்தில் ஒரு மரத்தில் உள்ள கிளை ஒடிந்த நிலையில் இருக்கிறது. அந்த ஒடிந்த நிலையில் இருக்கும் கிளையிலும் கூட ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது. அந்த பறவை ஒருபோதும் அந்த கிளையை நம்பி அமர்வது கிடையாது, அதன் இறகை நம்பி மட்டுமே அமர்கிறது. அதே போல்தான் இந்தியாவும் இளைஞர்கள் எனும் இறகை நம்பித்தான் அமர்கிறது என்று கூறினால் இது அல்லவா இந்தியாவின் சக்தி, இளைஞர்களின் சக்தி? இது வெறும் கதைதான், நிஜமல்ல என்றால் இருக்கிறதே, இன்னும் இருக்கிறதே. விவேகானந்தர் கூறுகிறார், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள். எப்படி? 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்கிறேன் என்றார். இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா என்று கூறுவது போல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, புது தலைமுறை பிறக்கட்டுமே. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடுகிறது. அப்படித்தான் இந்த இந்தியாவும் புதிய இளைஞர்களை தேடுகிறது. இளைஞர்கள் புதிய இந்தியாவை தேடுகின்றனர். அல்லும் பகலும் உழைத்து, அடியிலும் உதையிலும் பிழைத்து, ஒற்றுமையோடு நிலைத்து, வேற்றுமை எண்ணம் கலைத்து, அடிமை எனும் விலங்கை உடைத்து, அழுதோர் கன்னம் துடைத்து, பெற்ற சுதந்திரம் காற்றாய் சுவாசிக்க, போராட்ட வீரர்களின் தியாகத்தை யோசிக்க, சிந்திய இரத்தம் சுதந்திரம் சொல்லுமே, இளைஞர்களை கூட்டு சுதந்திரம் வெல்லுமே, தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்பும், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பும் என்று நாட்டை எப்படி உயர்த்துவது? ஒரு சாதாரணமாக அமைந்திருக்கும் பொழுது அவரை சற்று நிமிர்ந்து அமர சொல்லுங்கள். அப்போது அவர் இருந்த இடத்திலேயே ஒன்றும் செய்யாமல் சற்று உயரமாக காணப்படுவார். ஒரு மனிதர் ஒன்றும் செய்யாமல் இருந்த இடத்திலிருந்தே சற்று உயரும் பொழுது நாம் நினைத்தால் நம் நாட்டை உயர்த்த முடியாதா?
கண்டிப்பாக உயர்த்தி காட்டுவோம் என்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.